மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பாக நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படை 61வது தொடக்க விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை ராணுவ வீரர் அண்ணாமலை செல்வம் அவர்கள் எழுதிய தடைதான் உனது வழிகாட்டி நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் பங்கு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை ராணுவ வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். கோவை மாவட்ட கிழக்கு மாநகர மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் அலுவலகம் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் RS தனபால் தலைமையில் நடைபெற்றது. இலங்கையில் டிட்வா புயல் கனமழையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 355ஆக அதிகரிப்பு. புயல் கனமழையில் சிக்கி 700க்கும் அதிகமானோர் மாயம். அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தவிப்பு. வெள்ள அபாயம் குறையும் போது இலங்கையில் எலி காய்ச்சல் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹2 லட்சம், காயமடைந்தோருக்கு ₹50,000 இழப்பீடு. உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் பேசிய பாகிஸ்தான் சட்டம் மற்றும் நீதித்துறை துணை அமைச்சர் பாரிஸ்டர் அகில் மாலிக், நிர்வாக தோல்வி மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை தடுக்க கைபர் பக்துன்குவா மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய சூழல் எழுந்துள்ளதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்துகிறார் CP ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 8 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. இயல்பாக 356.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் இன்று வரை 384.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு நிலத்தை தனிநபர்களின் தேவைக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணிக்கு அனுமதித்த உயர்நீதிமன்றம் கருத்து. திட்டங்களுக்கு தனி நீதிபதி பிறப்பித்த தடைக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வில் அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. 2 வாரங்களுக்கு முன்பு மதிப்பு 89.49 என சரிந்திருந்த நிலையில் தற்போது 89.73 குறைந்தது. நாடு முழுவதும் பதியப்பட்டுள்ள டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பான வழக்குகளை CBIக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு தேவையான உதவிகளை ரிசர்வ் வங்கி செய்ய வேண்டும் எனவும் CBIக்கு முன் அனுமதி அளிக்காத மாநிலங்கள் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் எனவும் CJI சூரியகாந்த் அமர்வு ஆணை. வங்கக்கடலில் வலுவிழந்த டிட்வா இன்று மாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து அதற்கடுத்து 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் மெதுவாக நகரக்கூடும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.